இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத்தனை நாள் நான் வெளியே இருந்தாலும் செஞ்ச தப்ப ஒரு நாள் கூட நான் நினைக்காம இருந்ததே இல்லை. மனசு பூரா பாரமா இருக்கும். அதுவும் உனக்கு உண்மை தெரியாதப்ப உன் முகத்தை என்னால பார்க்கவே முடியாது கண்மணி. எவ்வளவு வலியா இருக்கும் தெரியுமா? இப்பதான் எல்லா பாரத்தையும் இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. கண்மணி, நீ கவலைப்படாத. நம்ம வீட்டுல எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. அப்பா, அத்தை, வீரா, பிருந்தா, மாறன் எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. கண்மணி, ஒரே ஒரு உதவி எனக்கு பண்றியா? நம்ம குழந்தைகிட்ட நான் கொலைகாரன் மட்டும் சொல்லிடாத கண்மணி. அவனுக்கு நான் ஜெயில இருக்கேன்னா தெரியக்கூடாது. அப்பா எங்கன்னு கேட்டா எங்கேயோ வெளிநாட்டுல வேலை பார்க்கறாருன்னு சொல்லிடு. கண்மணி, ஒரு வார்த்தை கூட பேசாம போற. என்ன நீ இன்னும் மன்னிக்கலையா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருங்க. நாங்க கண்டிப்பா சீக்கிரமே உங்களை வெளியே எடுத்துருவோம். நம்ம குழந்தை பிறக்கும் போது நீங்க எங்க கூட இருப்பீங்க. கண்மணி, கண்மணி, அப்படி என்ன மன்னிச்சிட்டியா கண்மணி? கண்மணி சொல்லிட்டு போ கண்மணி. என்ன மன்னிச்சிட்டியா கண்மணி? கண்மணி என்ன மன்னிச்சிட்டியா? என்ன மன்னிச்சிட்டியா கண்மணி? கண்மணி என்ன மன்னிச்சு. பேய் மாதிரி சலங்க போட்டுக்கிட்டு ஜல்லு ஜல்லு நடந்துட்டு இருக்க. தூங்க விடுறே. ஐயோ, என்ன பேசுற? நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கேன், உனக்கு தூக்கம் முக்கியமா இருக்கா? ஏண்டி, நம்ம நினைச்ச மாதிரி தான் குடும்பம் கலைஞ்சு கிடக்கு. ராகவ் ஜெயிலுக்கு போயிட்டான். இப்பதாண்டி நாம நிம்மதியா தூங்கணும். அப்புறம் எதுக்குடி உனக்கு டென்ஷன்? அறிவில்ல உனக்கு? நானே ராகவன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு பயந்துட்டு இருக்கேன். நீ வர கொடுப்பு குழப்பாத. ஏண்டி, நீ ஏன் அவனை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு இப்ப எதுக்குடி புலம்புற? எல்லாமே ஓ பிளான் தானே? ஐயோ அம்மா, நான் ராமச்சந்திர பாக்கணும் தான் அந்த ராகவன் ஆக்சிடென்ட் பண்ண விஷயத்த நெட்லயே போட்டேன். அத பாத்துட்டு போலீஸ் வீட்டுக்கு வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும் நான் என்ன கனவா கண்டேன்? சரி, அவன் அரெஸ்ட் ஆனது நமக்கு நல்லது தானே. எதுக்கு நீ பதறிட்டு இருக்க? நம்மளுக்கு என்னடி பிரச்சனை? லூஸ் அம்மா, ராகவனை ஆக்சிடென்ட் பண்ணா நான் பண்ண வச்சேன். ஆல்ரெடி அந்த வீரா சிசிடிவிய பார்த்துட்டு கொலை பண்ணது ஒரு பொண்ணுன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். இப்ப அந்த ராகவன் உள்ள இருந்தா கண்டிப்பா அவனை காப்பாத்துறதுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிருவா. ஆரம்பிச்சா உன்னை கண்டுபிடிச்சிருவாளா? அப்ப நீ ஜெயிலுக்கு போயிருவியாடி? ஐயோ, மளிகை சாமான் கம்மியா இருக்குடி. முந்திரி, பாதாம், பிஸ்தான்னு எதுவுமே இல்லடி. வாங்கி வச்சுட்டு போடி. வாயை முடிட்டு சும்மா இருமா. ஜெயிலுக்கு போறதுக்கு தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை கழிச்சிருக்கேனா? இல்ல, அவளை அப்படியே விட்டா சீக்கிரம் என்கிட்ட வந்துருவாமா. அதுக்கு முன்னாடியே இந்த குட்டைய குழப்பணும். விஜய், இப்பதாண்டி நம்ம கொஞ்ச நாளா ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல மண்ணலி போட்டுறாதடி. எப்படியாவது ஜெயிச்சிடுறீ. நான் சமாளிக்கிறேன். ஆனா நீ மட்டும் எதையும் யோசிச்சு சொல்லிடாத. அப்படியே உன் மூளைய ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோ. நான் என்னடி சொல்றது? உன் அளவுக்கு புத்தி இல்லல. புத்தி இல்லனாலும் சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கணுமா? இங்க பாரு, நான் வெளிய போயிருந்தா கூட இந்த வீட்ல எப்போ யாரு என்னென்ன பிளான் போடுறாங்கன்னு ஒட்டு கேட்டு வை. நமக்கு அது ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணும். சரிடி,
மா ஆ எங்க போற? இல்லடி, ரூம்ல படுத்திருந்தா வெளியில யாரு என்ன பேசுறாங்கன்னு தெரியாதுல்ல. நான் ஹால்ல போய் படுத்துக்கிறேன். ரொம்ப ஷார்ப்பு தான் நீ. ம். போ, போ, போ. சரி வர. அந்த ஆக்சிடென்ட் பண்ணது ஒரு பொண்ணு. அவ தான் பிளான் பண்ணி உன்னை மாட்ட வச்சிருக்கா. இதுக்கு முன்னாடி யார்ட்டையா தகராறு பண்ணிருக்கியடா? தகராறா? இல்லையடா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அண்ணியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் யார் கூடயாவது இருந்துச்சா? இல்லடா, அப்படிலாம் அதுவும் இல்ல. மாமா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். எனக்கு அப்படி யாரும் ஞாபகம் வரல வீரா. அந்த அளவுக்கு ஒருத்தன் கூட பழி வளர்த்துக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு தைரியமான ஆள் கிடையாது. சரிங்க மாமா, அப்போ யாரோ வேணும்னு தான் இதை பண்ணிருக்காங்க. அதை யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் தைரியமா இருங்க. கண்மணி வந்து என்னை பார்த்துட்டு போனான். மாமா, மனசளவுல கண்மணி உங்களை மன்னிச்சிட்டா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. டேய், எதை பத்தியும் யோசிக்காத. சீக்கிரமா நீ விடுதலையே வந்துருவ. நாங்க இருக்கோம். இங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்க பார்க்கலாங்களா? உள்ள இருக்கு மேடம். சரி, கொஞ்சம் காட்ட முடியுங்களா? ஒரு எமர்ஜென்சி, அதனால தான் கேக்குறோம். சரி வாங்க மேடம். தேங்க்யூ. வாங்க. ஆ, இவங்க ஃபுட்டேஜ் பார்த்துட்டாங்கன்னா உண்மை தெரிஞ்சிடுமே. எப்படியாவது இவங்களை டைவர்ட் பண்ணி விடணும். ஏதோ எமர்ஜென்சியா, இவங்க கேக்குற வீடியோ ப்ளே பண்ணி காட்டுங்க. சரியா? நீங்க பாருங்க. தேங்க்யூ சிஸ்டர். பரவாயில்ல தேங்க்ஸ். மேடம். இங்க என்ட்ரன்ஸ்ல இருக்கிற கேமராவை செக் பண்ணுங்க. எதையும் மிஸ் பண்ணிராத காட்டுங்க. மாமா சாப்பாடு. பசிக்கலாமா? மாமா கவலை பசிய தின்னுடும்னு எனக்கு தெரியும் மாமா. ஆனா உங்க உடம்புக்கு கொஞ்சமாவது தெம்பு வேணும்ல மாமா. மாமா மாத்திரை போடணும்ல மாமா. கொஞ்சம் சாப்பிடுங்க மாமா. மாமா எனக்காக சாப்பிடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா.